போடா போப்பா. வா மச்சான், ஒரு கட்டிங் போடுவா. இல்ல மச்சான், என் ஃப்ரெண்ட்லாம் குடிக்கிறத விட்டானோ, நானும் குடிக்கிறத விட்டேன் மச்சான். என்னது குடிக்கிறது விட்டியா? டேய், இந்த சரக்கை வேணாம்னு சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் 1000-2000 வருஷம் குடிக்க போகிறது கிடையாது. நாளைக்கு நம்ம குடிப்போம் என்னடா கேரண்டி? நம்ம தலையெழுத்து கட்டிங் எழுதிருக்கலாம், கோட்டர்னு எழுதிருக்கலாம். எப்போ நம்ம புல்லு குடிப்போன்னு யாருக்கிட்ட தெரியும்? அவன் குடிக்கலன்னு இவன் குடிக்கலன்னு முதல்ல நீ குடிச்சு நல்லா குடியாருனா வா. அப்போ அவன் ஃபீல் பண்ணுவான், ஐயோ அவனை மாரி குடிச்சு ஜாலியாக இருந்துருக்கலாமே, ஏன்டா அந்த குடியை விட்டோன்னு. மச்சான், என் மனசு நீ திறந்துட்டா குறா மச்சான், நான் குடிக்கிறேன். பரவாயில்ல, சாமி பைத்தி அதிகம் போல இருக்கு நம்ம பையனுக்கு. 1 hour லேட்டா. என்ன இந்த பையனுக்கு இவ்வளவு தெய்வ பக்தியா? இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? அம்மா தாயே, இந்த 2024 உன்னுடைய ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம எல்லா வீடியோயும் பார்க்கணும் தாயே. நான் இன்னொரு வேண்டுகோள், நான் உங்க படத்தை பார்க்கக்குள்ள இந்த ஜியோ கம்பெனிக்கார்ட்ட சொல்லி எனக்கு நெட்வொர்க் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற மாதிரி பாருங்க தாயே. உங்கள் படத்தை பார்க்கல சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கு, டவரே கிடைக்க மாட்டேது தாயே. இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க தாயே. என்ன அவ அம்மான்றான் தாயன்றான், என்ன வேண்டான்னு தெரியலையே. லேட்டஸ்ட் ஜோக்கர் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறது சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, பெரிய பிளாட் வைக்க போறோம். இன்னைக்கு இந்த பிளாட்டை யார் வாங்க போறது பாத்தீங்கன்னா, கந்துவெட்டி கடங்காரன் காண்டாமணி. வாங்க சார். வணக்கம் சார். நீங்க எந்த மாதிரி பிளாட்டை எதிர்பார்க்குறீங்க? வணக்கம். எனக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஹாஸ்பிட்டல். அரை இல்ல 600 கிலோமீட்டர் போனா ஹாஸ்பிட்டல் வராது. என்னப்பா இப்படி சொல்ற? அட்லீஸ்ட் இந்த ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கா? ஏன் படிக்க போறீங்களா? ஸ்கூல் வேணும், ஆனா படிக்காம பாஸ் பண்ணணும். அதான் படிக்காம பாஸ் ஆகணும். நீ கொரோனா கப்பிலே தான் பிறந்திருக்கணும். சரிப்பா, எமர்ஜென்சினா 108 கூப்பிட்டு அடுத்த செகண்ட்லயே செத்துருப்பீங்க. அட என்னப்பா நீ எது கேட்டாலும் இல்ல இடம் தூரமா இருக்கு மாதிரியே சொல்றிய. சரி விடுப்பா, எனக்கு எந்த சண்டை சச்சரவு இல்லாத அமைதியான நிம்மதியான ஒரு இடம் வேணும்ப்பா. எது? நம்ம தமிழ்நாட்டுல சண்டை சச்சரவு இல்லாம நான் ஒரு பிளாட்டு காமிக்கிறேன். வெறும் 6 அடி தான், நல்லா நிம்மதியா இருக்கும். அப்படின்னு ஒன்றாம் பாரு, அங்க போய் போறதுக்கோ. செருப்பு மேய்க்க கொஞ்சம் கூட ஒன்ன. ஹாய் சார், நீங்க இந்த பன்னாடு வெயிலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வெயிலால நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சார், வெயில் பாத்தீங்கன்னா அப்பயே எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, வீட்டிலே ஏறான், ஏசி வேற போட்டிருக்கேன், வெளியே எங்கேயும் சுத்தாரா, இப்பதான் பொண்ணு பார்த்துருக்கோம், அப்புறம் பொண்ணு மூஞ்ச பார்த்தோன்னா வேணாம் செக் பண்றோம் அப்படின்னு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க. நான் தான் கேட்காம இந்த பாடா பண்ண வெயில விரித்தனமா மாட்டிக்கிட்டேன். போன வாரம் ஓகே சொன்ன பொண்ணு அவங்க வீட்டுக்கு போற நேற்று யாரா நீ என்ன கேட்குது. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. ரொம்ப வெயில், என் மூஞ்ச பாருங்க, அது பார்க்குற மூஞ்சா இது. இந்த மூஞ்சிக்கே பொண்ணு கிடையாது, ரொம்ப அதிசயம். ஏதோ அந்த ஒரு பொண்ணு கிடைச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த வீணா போன வெயில் எனக்கு எடுத்து விட்டுருச்சு. இப்போ அந்த பொண்ணு என்ன வேணும்னு சொல்லிருச்சு. நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போவேன். அந்த பொண்ணு என் மூஞ்ச பார்த்து பிடிக்குன்னு சொல்லட்டும், என் கல்யாணம் நடக்காம போகட்டும். ஒரு நிமிஷம் இருங்களா? டே வெயில், எனக்கு கல்யாணம் மட்டும் ஆகாம போகட்டும். பொண்ணை செருப்பில் அடிக்கிறேன்னா இல்லை பாடுறான். ஐயோ ஏம்மா, பிச்சை போடுங்கம்மா சார். டாடி, மம்மி, அங்கிள் சார், பிச்சை போடுங்க சார். பிச்சைக்கார் சார் எழுங்களா ஒரு நிமிஷம். என்ன சார், என்ன போய் சார்ன்றீங்க நீங்க? ஆக்சுவலி வி ஆர் சேம், ஒரே பிளட் சார். நம்ம எல்லாம் ஒரே எண்ணம். பார்க்கதான் சும்மா டீசெண்டா டிப் டாப்பா இருப்பானா, பாக்கெட்ல பாருங்க ஒத்த பைசா கிடையாது. அப்பனா இதை பொடி சேம் தானே? யோ கொத்தா மட்டும் போதுமையா, ஒரு 5 10 போட்டு போயா. ஒரு நிமிஷம் இல்ல. சொல்லுங்க அங்கிள். தம்பி தேவி யார பார்த்து வர்றீங்க? அது அந்த அழகு தேவதி பார்த்து. அழகு தேவதியா? அது யாருன்னு தெரியுமா? அந்த அழகு தேவடி அப்பா யாருன்னு தெரியுமா? எவனா இருந்தா எனக்கு என்ன? அந்த பொண்ணுக்கு அப்பா நான் தான்டா. அந்த அழகான பொண்ணை பார்த்து அமேசான் கட்டுக்கோருக்கு நீதானா? எங்களை பார்த்தா உனக்கு அப்படிதான்டா தெரியும். ஏன்னா உன் வயசு அப்படி. பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து பாரு, அப்பதான் ஒரு அப்பனோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். அதனாலதான் அங்கிள் உங்க பொண்ணு போயிட்டே இருக்கேன். உடம்பு எரியுது. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் வெயில் அலையிறது, வெய்ய தாங்க முடியலடா. நாக்கு தள்ளுது நண்பா. நண்பா, ஒரு ஐஸ் வாட்டர் இருந்தா எடுத்துட்டு வா நண்பா.
அப்படியே சத்யா குழு குழு ஏசி ஆஃபர்ல ஒரு ஏசி வாங்கிட்டு வா நண்பா. யாராவா 2 நாள் மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெயில பத்தி விட போடுறான். என்ன வேணும் உட்காந்து கேளுப்பா. அப்பா நீங்க உட்காந்து கேளுங்கப்பா. இல்லப்பா தம்பி, ஒன்னதான் கேட்க சொல்றாங்க, நீ என்ன கேளுப்பா. தம்பி அவர்லாம் கேட்க மாட்டாரு, அதான் ரொம்ப நாள் பழக்க வழக்கம். நீங்க எப்பாச்சும் எங்க அப்பா கேட்க விட்டீங்களா? விட்றா மகனே, உனக்காக நான் கேட்குறேன். பா கேளுப்பா. அப்பா ஒரு 10 ரூபா கடன் வேணும்ப்பா. எங்க வந்து யார்ட்ட கடன் கேட்குறா? ஒரே நாள் என்ன பிச்சைக்காரன் ஆக பார்க்குறியா? வேணாண்டா தம்பி, 10 ரூபா கொடுத்துட்றா. என்ன பழக்கம்னா இது? என்னென்ன பழக்கம் இது? பொசுக்குன்னு வந்து 10 ரூபா காசு கேட்குற. எவ்வளோடா கேட்குறேன் கடன்? 10 ரூபா கேட்குறாப்பா கடன். அந்த அளவுக்கு கல்யாணா நீ? ஐயோ என் தங்கத்தை காணாமே, எவன் ஆட்டைய போட்டு போனான்னு தெரியலையே. பிச்செல்லாம் எங்கடி போன நீ? ஐயோ நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ப்ரோ என்னதான் ப்ரோ தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ தங்கம்னு சொன்னீங்க, என்ன தங்கம் ப்ரோ? ப்ரோ என் தங்கம் ப்ரோ, என் செல்லம், என் வைரம், என் சட்டியை காணோம் ப்ரோ. எவனே ஆட்டைய போட்டு போயிட்டான் ப்ரோ. சட்டியா? அதுக்கா இந்த அளவுக்கு பதறீங்க? அருமை தெரியாம பேசாத ப்ரோ. அந்த ஜட்டியை நான் 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3 நிமிஷத்துல அவனை ஆட்டையை போட்டு போயிட்டான். அதை காணணும் நெஞ்சு கொதிக்குது, என் வயிறு எரியுது ப்ரோ. ஒரு ஜட்டி போட்டாலும் சொந்தமா வாங்கி போடுங்கடா, இப்படி கேவலமா திருடி போடாதீங்கடா. என் பேரை தூக்க 4 பேரு, ஆமா உன் பேர் என்ன? பட்டத்து பெருக்க 100 பேரு. அப்படி என்னடா சாதிச்ச? அப்படி என்ன சாதிச்ச? சாதிச்ச என்ன சாதிச்ச? குட்டி சவுத்த எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேரு. அப்படியா? ஒரு மயிரும் கொடுக்க மாட்டானோ? நம்ம சிட்டில என்னதான் நடக்குது? ஒரு போலீஸ்காரன் ஹோட்டல் பக்கம் சாப்பிட போனா அவன் காசு கேட்கறான், அதுவே மார்க்கெட் பக்கம் போனா அவனும் காசு கேட்கறான். நம்ம நிலைமை என்னதான் ஆகுது? நம்ம எதுக்கு இங்க வேலைக்கு வந்திருக்கோம்? ஒரு பொருள் வாங்கணும்னா நம்ம காசு கொடுக்காம வாங்கணும். அதுக்கு நம்ம இந்த போலீஸ் வேலையை சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு என்ன நாள்? மாசம் கடைசி. இதுவரை நீங்க எத்தனை கேஸ் பிடிச்சிருக்கீங்க? சார் எப்படியாச்சும் 5 கேஸ் பிடிக்கிறோம், உங்க கையில பிடிக்கிறோம். 5 கேஸ் கிடையாது, மொத்தம் 10 கேஸ் பிடிக்கணும். 10 கேஸ் பிடிச்சி நம்ம 50,000 தேத்துறோம். புரிஞ்சுதா? காசு இல்லாம ரொம்ப பஞ்சத்தில் அடிப்பட்டோம். நம்ம நிலைமை அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. எனக்கு எப்படியாச்சும் ஒரு 10 கேஸ் பிடிச்சி 50,000மோ 1 லட்சமோ நம்ம லஞ்சம் வாங்கினாதான் நம்ம பழைக்க முடியும். அதுக்கு தான் நம்ம வேலைக்கு வந்திருக்கோம். சரிங்களா? சார் நான் வடபழனி போகிறேன் சார். சார் நான் கிண்டி போகிறேன் சார். என்ன சார் ஒரு கேஸுக்குள்ள ஆமல சார், ரொம்ப ஏதாவது ஒரு கேஸ் வந்தாவணும் சார், இன்னைக்கு பிடிச்சாவணும் சார், ஏதாச்சும் கிடைக்கும். சார் சார் என் ரூம்ல என்ன என் போச்சு? ரூம்ல என்ன என் போச்சு? ரூம்ல வாங்க சார். சார் நல்ல கேஸ் மாட்டிருக்கு, பிடிக்கிறோம், பயப்படாதீங்க, பிடிச்சலாம். ஏப்பா என்னப்பா இங்க கூட்டு வந்திருக்க? என்னப்பா இங்க கூட்டு வந்திருக்க? சார் ரூம்ல பாம்பு போறாங்க சார். பாமா? தூங்கல சார் நைட்டு ஃபுல்லா. என்ன பாம்பியா சொல்றான்? சார் இவன் குசு பாம்பு சொல்றான் சார். என்ன ஆத்தி, எங்க ஏரியாவிலே காணும்? எங்க போயிட்டு வந்த? எங்க போயிட்டு வந்தா ஜெயில் வந்து வரேன்டா, தெரியலையா? ஏன் என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை. பிளாஷ்பேக். சுமன் நீ வா. என்ன எழுதிருக்க காமி? என்ன எழுதிருக்க? ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு வரவங்களாம் ஒழுங்கா எழுதிட்டு வர. ஏய் சுமன் இங்க வா. நேத்து ஏன்டா ஸ்கூல் வரல? வீட்ல அடிச்சிட்டாங்க சார், அதனால தான் ஸ்கூல் வரல. எதுக்கு அடிச்சாங்க? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் சார், அதனால அடிச்சிட்டாங்க. ஏன்டா அப்படி சொன்ன? நீங்க தான் சார் டெய்லி சரக்கு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறீங்க, அதனால தான் சார் வீட்டில் சொல்லிட்டேன். என்னது சரக்கு போட்டு வந்து டெய்லி உங்களை அடிக்கிறேனா? இப்போதான் எங்க அப்பா போதையை போட்டு உங்களை அடிக்கிறதுக்கு போலீஸை கூட்டு வராரு. அட பாவி, இதுதான் நடந்தது. நான் மாமி கலர்களாக கிளம்பி எங்கே கிளம்பிட்ட? அட ஒன்றும் இல்லை மாமே, தாய்லாந்து வரையும் தாய் மசிச்சு போகலான்னு உடம்புலாம் வலிக்குது. எதே தாய்லாந்து போறியா? யோ அங்கெல்லாம் போனா பாஸ்போர்ட் வேணியா? அட கூடியில புத்த கூவே, இந்தியாவில் சுத்துறது எதுக்குடா பாஸ்போர்ட்டு? இந்த கருப்பா கட்டி உண்ணா எதுக்கு மாமே? நான் ஒரு 2 பஞ்சாபாய் வாங்கி தரேன். ஒன்று இந்த பாக்காக்குள்ளேயே அந்த பாக்காக்குள்ளேயே அப்படியே மாட்டின்னு போயின்னு. டேய் அதான் தாய்லாந்து போறேன்னு தாமதப்படுத்த, தள்ளிப்பா. டேய் நான் தள்ளி போறது இருக்குடா, நீ தாய்லாந்து போய் தொழிலடா சீனு. தாய்லாந்து போறோம்னா தடுக்க தாறுமாற வரணும், தடுமாறவே கூடாதுடா. நடிக்கலாமா? உன்னை பார்த்த பின்பு நானாகவில்லையே,
எவ்வளோ எவ்வளோ? 500 ரூபா சரி, காசு தான் வாங்க போறேன். மச்சான் 2021 முடிஞ்சு 2024 ஏற்பது வச்சு என் சாக்ஸை கொஞ்சம் கூடுறா. கொஞ்சம் பொறு மச்சான். ஒரு வருஷமா உன் சாக்ஸ் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். நாளைக்கு நீ ஒரு புது சாக்ஸ் வாங்கிட்டு உன் சாக்ஸ் நான் கொடுத்துட்றேன். சரியா? ஓகே, ஃபீல் பண்ணாத நீ ஒன்று. வருஷம் வருஷம் இதாண்டா சொல்லிட்டு இருக்க நீ. ப்ரோ 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 நிறுத்து ப்ரோ. உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு. யாரா நீ? நீ யூடியூப்ல தானே ப்ரோ? உங்க மொபைலை கொஞ்சம் கொடுங்க. ஏன் செல்ல எதுக்குடா எடுக்கிற? ஒரு செல்ஃபி ப்ரோ. சரி கூட. சரி, உன் மொபைல் வச்சு எடுக்கிறது, ஏன் மொபைல் வச்சு எடுக்கிற? எந்த மொபைல் இருந்தாலும் எடுக்க மாட்டேனா ப்ரோ? எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? காளிய செத்துட்டாரா? யாரா? நம்ம 3 வீட்டு தள்ளி இருக்கிற அவரா? அந்த கலைவா இறந்துட்டாரு? என்னடா சொல்ற, என்னாச்சு? அந்த காளிய செத்து நம்ம எடுத்திருக்க மாட்டேன்டா. நான் விரும்பி பார்க்கிறேன். சோட்டா பீன் வருகிற காளியா செத்து போயிட்டாரா? மச்சான் போயிட்டேடா. அண்ணா வாங்கண்ணே. நான் வர்றது இருக்கட்டும், காசு எப்போ தர நீ? இன்னும் ஒரு 2 வாரத்துல உங்க காசை கொடுத்துட்றேண்ணா. இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு வருவேன். பணத்தை எடுத்து வை, சரியா? இன்னைக்கு காசு வாங்காம போகவே கூடாதுடா. யாரா வா? சாப்பிடுண்ணா. ஐயோ, இவன் வேற ரொம்ப போதில் இருக்கானே. பணத்தை கட்டு அடிப்பானோ? நம்ம இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரலாம். என்ன சொல்றான் பார்க்கும். குடிக்க மட்டும் ஏதுதான் காசுன்னு தெரியல. எங்கண்ணா போற? வாண்ணா வாண்ணா. இல்லப்பா, நான் நாளைக்கு வரேன். கடைக்கு போய் வச்சு வாங்கிட்டு வரும். யார் அது வர்றது? ஐயோ, கடங்காரன் வரேன்டா. ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. கடங்காரன் வர வந்துட்டானே. லைட் அப்படியே கதை சத்து அப்படியே ஒழிஞ்சிட வேண்டியதான் போயிட்டு. தம்பி, வீட்டுல இருக்கியா? என்ன கதவு தானே ஓப்பன் ஆகுது? வீட்டுல யாரும் இல்லையோ? எங்க போயிருப்பான்? இவன்ட்டு எப்படியாச்சும் காசை வாங்கி ஆகணுமே. நம்ம கண்டிப்பா ஒரு நாள் என்னைக்காவது மாட்டுவேன். அப்ப பாத்துக்கிறேன் உன்னை. அப்பாடா, அப்படியே போயிட்டான்டா அவன். சரியான முட்டா வயலா இருப்பான் இருக்கு. எப்படிலாம் தப்பிக்க வேண்டியதா இருக்கு. அவன்ட்டு ஒரு 10 இடத்த கடன் வாங்கி அவஸ்தைப்பட்டு எப்படிலாம் ஒழிய வேண்டியதா இருக்கு. ஆட, அயன் பாக்ஸ் அவர் வச்சுட்டு போயிருக்கான் என் தலைவன். நல்லா இருப்படா நீ, நல்லா இருப்ப. 10,000 கடமும் வாங்கினவன்ட்ட கடன் கேட்க வந்த தெரியாதனமா அயன் பாக்ஸ் வச்சுட்டு போயிட்டு. ஐயோ, அயன் பாக்ஸ் ஒரு உள்ள மறந்தே வச்சுட்டோமே. போய் எடுத்துட்டு ஒரு உள்ள. வாடா மவனே, இங்கதான் இருக்கிய நீ? ஒழிஞ்சுக்கிட்டு என்கிட்டே வேலை காமிக்கிறியா பத்திய நீ? என்னது இது? எரும குரல் கேக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, மறுபடியும் வந்துட்டே நீ எங்க அழிக்கிறதுக்கு. இதுவரை பண்ணதெல்லாம் போதாதா? அங்க என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல, சேதாரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் 1000 கிலோமீட்டர் வரலான்னு நினைச்சேன். 100 கிலோமீட்டர் வந்துட்டு எனக்கு தெரியல. 100 கிலோமீட்டர் வந்ததுக்கு எங்களால தாங்க முடியல. இதுல ஒரு 1000 கிலோமீட்டர் வந்தா நாங்க எங்க போறது? அடுத்த வருஷம் என் தம்பி கம்பீராவை வர சொல்றேன். அவன் வருவான் 2000 கிலோமீட்டர்ல உங்களை நீ அழிக்கிறதுக்கு. வந்து எங்களால தாங்க முடியல. இதுல ஒரு கம்பீரா கூப்பிடுறியா? போடா. நான் வேற கண்ட்ரிக்கு போறேனே.
அப்பா நான் அர்ஜென்ட்டா பார்ட்டிக்கு போறேன். ஒரு 2000 ரூபா காருக்கே வேணும்ப்பா. அப்பா நான் கிளப்புக்கு போகிறேன், எனக்கு 10,000 வேணும்ப்பா. என் வாழ்க்கையில் இப்போ நான் சேர்த்த கஷ்டப்பட்டு சேர்த்த காசெல்லாம் இப்போ நீங்கள் தனி மாரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னப்பா முடிவு? கார் இருக்கு, பைக் இருக்கு, பங்களா இருக்கு. இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிட்டுனா வேல்யூ தெரியாது. என்னப்பா செய்யணும்? உங்கள் 2 பேருக்கும் ஒரு டாஸ்க் வச்சுருக்கோம். அந்த டாஸ்கில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னாக்கா என் சொத்தை ஃபுல்லாக உங்களுக்கு எழுதி தருவோம். அப்படி இல்லைனாக்கா எல்லாத்தையும் அனாதாசப்படுத்து எழுதி வச்சிருவோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளான டாஸ்க்கு தான். நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் வேலைக்கு போயிட்டீங்கன்னா என் சொத்தை ஃபுல்லாக உங்களுக்கு எழுதி வச்சிருவோம். வேலைக்கு போகணுமா? சொத்து வேணுமா வேணாமா? ஒரு நாள் தானே நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம்ப்பா. என்ன அது, வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ அப்பா என்னாச்சு? ஐயோ அப்பா போயிட்டீங்கப்பா. அப்பா பேர்ல இருக்கிற சொத்து எங்க 2 பேருக்கும் மாத்தி ஆகணும். நீங்க 2 பேரும் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொத்தெல்லாம் அனாதாசம் எழுதி விட்டாரு. சொத்தெல்லாம் அனாதாசம் எழுதி விட்டாரா? பிச்சைக்கார பாய், கலெக்ஷன் என்னாச்சு? ஏப்பட்டா யாரோ 10 பேர்கிட்ட பிச்சை எடுக்கல. நான் எடுத்த 10 பேருமே பிச்சைக்காரனுங்க தான்டா. ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல மட்டும் பிச்சை எடுக்கிறாங்க, 1 ரூபாய் கூட போட மாட்டானுங்க. புள்ளிமா புள்ளி, நல்ல புள்ளி, நாட்டு புள்ளி. எப்பா நிறுத்து. என்ன புள்ளிப்பா? என்ன புலியா? அட்டாக் பண்ற புலி, அசத்தலான புலி, வீர புலி, சூர புலி. என் பேரு வேம்புலி, உனக்கு வேணுமா புலி? அந்த புலி, இந்த புலி, ஆப்பிரிக்கா புலி, எங்க வீட்டு புலியே. அடே இது வரைக்கும் இது போகும் புலி, இனி இது ஏன் புலி? பாய். அட திருட்டு பயலே. ஐயோ என்னடா இது, வெயில் உடம்புலாம் அரிக்குது. யோ வெயிலே, என்னையே நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஒன்னால ரோட்ல நிம்மதியா ரோட்ல நடந்து போக முடியுதா? அவன் ஒன்னும் வேலைக்கு தான் போக முடியுதா? தம்பி, நான் தான்ப்பா வெயில் வந்திருக்கேன். தம்பி நான் தான்ப்பா குளிர் வந்திருக்கேன். இப்ப என்னை பத்தி ஏதோ பேசிருந்தேன், என்ன பேசிட்டு இருந்த? அட ஒன்னும் இல்லையா, உன்னை பத்தி நல்லா பெருமையா பேசிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? இப்ப ஏன் அங்க வந்திருக்க? இது வெயில் காலம், இது என்னுடைய காலம்பா. என்னுடைய காலத்துல நீ யாரை தேடி போவ? இதோ குளிரை தேடி போவேன். தம்பி வெயில் காலம் வந்தா என்கிட்ட வந்துடுற, அப்ப குளிர் காலம் வந்தா எங்க போயிடுவேன்? இதோ இருக்க வெயில இவர் தேடி போவோம். ஏண்டா, என்னுடைய காலத்துல அவன் உனக்கு ஹெல்ப் பண்றான், அவனுடைய காலத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ நடனா குறை சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்க. ரொம்ப கூட்டமா நிக்குது. என் நினைச்சு தள்ளி மீடியவே அரிசி வாங்கிடணும் நம்ம. அண்ணா கால் வலிக்குது, கொஞ்சம் தள்ளி போனேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணே கொஞ்சம் நவர்ண்ணே. அண்ணா நீ கொஞ்சம் நவர்ண்ணா ப்ளீஸ்ண்ணே. ரொம்ப டேங்க்ண்ணா, ரொம்ப தேங்க்யூ. என்னப்பாச்சு? காலில் இருந்து நிற்கிறேங்க, கால்லாம் வலிக்குது. ரேஷன் கடைக்கு சீனி, தோர் மறுப்பு அரிசிலாம் வாங்க வந்தேன். எவ்வளோ கூட்டத்தை பாருங்க. ஏதோ டவர் இல்லையா, டவர். என்ன பண்ணுறதுங்க, இன்னைக்கு வேற வானிலை வர சரியில்லை. ஏண்டா மச்சி, என்னாச்சு? அடிக்கிற வெயில்ல வந்து அழுதுட்டு உட்காந்துருக்க? இல்லை மச்சி, போன வாரம் ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்ததுல ஒடிசால. அதை நினச்சி நீ ஏன்டா இப்போ அழுதுட்டு இருக்க? அது நடந்து 1 வீக் ஆகுது. உனக்கு என்ன இப்போ பிரச்சனை? இல்லை மச்சான், ஊருக்கு போகிறேன் மச்சான். பஸ்ஸை புக் பண்ணுறது பதிலாக பெரிய தனமா ட்ரெயினை புக் பண்ணிட்டேன்டா. அந்த மரணத்துக்கு மரண பயத்தை காட்டுண்டா. என்ன நெருங்க அந்த மரணமே நடுங்கண்டா. உன் படையே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்டா. எமனே வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன்டா. யாரா நீங்க போகல தடுக்கிறீங்க? பொங்கலாவும் சில்லறை வாங்காதீங்கண்ணா. இங்க வாயா, போகல அவசியமா பேசுறேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், போங்கடா. மண்ணிலே வை. ஓடு வீட்டு வாங்க, ஓடுங்க.
ஐயோ அம்மா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா, அப்படியே ஷேர் பண்ணுங்கம்மா, அப்படியே லைக்கும் போட்டுருங்கம்மா. ஐயோ உடனே பழம்பி தள்ளிட்டாங்க.